உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா இப்போ காலைல உடம்பு முடியாம பற்றி ஒருத்தர் பேசிட்டு இருந்தேன். ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கு, ஏன்னா ஹாஸ்பிட்டல் சொல்கிறேன். உடம்பு ஃபுல்லாக அடிச்சோம். அதுதான் சொல்லுங்க. ஏன்னா உங்களுக்கு அடிச்சு எல்லாருமே வந்துட்டீங்கல்ல. ஐயாயிட்ட கூட்டு ஃபோன் பண்ணாரு. 11 மணிக்குள்ளே எழுந்திரிச்சு உட்காந்துருவாரு, பயப்படாத அப்படின்னாரு. அதே மாதிரி நைட்டு 11 மணிக்கு எழுந்திரிச்சு உட்காந்தேன். 15 குளுக்கோஸ் இருக்கும். ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷன் வந்து 24 இன்ஜெக்ஷன் போடுறாங்க. அதுதான் அம்பாள் வந்து தலைமையில் உட்காந்து என் தலையை 3 தடவை இப்படி தடையை கொடுத்தாங்க. என் கண்ணால் நான் பார்க்கலாம். இந்த அம்பாள் என் தலையை வந்து 3 தடவை தலையை கொடுத்தாங்க. நல்லா எழுந்திரிச்சுக்காங்க. எத்தனை நாள் ஆஸ்பத்திரியில் இருந்தது 5 நாள். அம்பாள் வந்தது ஒரே நாள். உங்களுக்கு எத்தனை வயசுலையா? 85. ஐயா நல்லா கேட்டுக்குங்க. நீங்களாம் வயசாகி போச்சுன்னா ரிட்டையர்மெண்ட் எடுத்துறீங்க, வயசாகி போச்சுன்னா ஒதுங்கிறீங்க. வயசான ஆணோ பெண்ணோ தலை விருச்சகம். இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 85 வயசில் போய் இன்னைக்கு இந்த அம்பாள் எங்கே கன்னியாகுமரி ஹாஸ்பிட்டல் சேர்ந்து அம்பாள் பார்க்க வந்திருக்காரு. அதே மாதிரி வயசானவங்க எல்லாருமே வந்து நம்ம வீட்டு தலை விரிச்சோம், நம்ம வீட்டு பொக்கிஷம். நீங்கள் 1 லட்ச ரூபா கொடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு போனால் சரியாகாது. நம்ம வீட்டில் வயதானவர் பெண்ணுமே இருக்காங்க, இவங்கெல்லாம் நம்மளுக்கு தொட்டாங்கன்னாவே நம்மளுக்கு மிகப்பெரிய பாக்கியம், எல்லாம் சரியாயிடும். ஐஸ்வர்யம்னா என்ன ஐஸ்வர்யன்றீங்க? பணங்காசு ஐஸ்வர்யன்றீங்க. பணங்காசு ஐஸ்வர்யம் கிடையாது. நம்ம மனைவி நம்ம பிள்ளை குட்டி நல்லா சந்தோஷம் இருந்தால் அது மிகப்பெரிய ஐஸ்வர்யம். ஒரு தாத்தா, ஒரு பாட்டி, ஒரு அம்மா அப்பா எல்லாம் உட்காந்து சாப்பிட்டா அது கோடி ஐஸ்வர்யம். கோடான கோடி ஐஸ்வர்யம் வேணும் அப்படின்னு வச்சுங்க. நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாமே நிறைஞ்சி உட்காந்து அமைதியாக இருந்தால் அது ஒரு ஐஸ்வர்யம். ஒரு கோயிலுக்கு போனால் பூசாரி நம்ம கேட்காம வாங்கயா நல்லா இருக்கீங்களா என்ன விருதி போய் சொல்லிட்டு ஒரு ஐஸ்வர்யம். யாரும் எந்த ஜாதியாக இருப்பாங்க, எங்கேயே இருப்பாங்க, அவங்க நம்ம உடம்பு முடியாமல் வருத்தப்படுவாங்க. நம்ம கஷ்டமாக இருக்க பார்த்துட்டு வாங்கயா நல்லா இருப்பேன், இனிமேல் நல்லா இருப்பேன் அப்படின்னு அவங்க தொட்டால் நமக்கு ஐஸ்வர்யம். நம்ம பேசுகிற தெய்வத்தை கும்பிடணும். அது மாதிரி வயசாகின்னு சொல்லி யார் ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது. வயசாக வயசு சக்தி கூடும். உங்களுக்கெல்லாம் வயசுலாம் ஒரு நம்பர் மட்டும்தான். இப்போ ஐயாவுக்கு என்ன சொன்னோம், வயசு ஒரு நம்பராக மட்டும் எடுத்துக்கோ, நீ அடுத்தடுத்து வாழலாம். மனசுக்குள்ள சில காரியம் வச்சுருப்பீங்க, அந்த காரியத்தை சரி பண்ணணும் அப்படின்னா அம்பாள்கிட்ட சரணகதி ஆகுங்க அப்படின்னு. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலில் மிகப்பெரிய யாகம் வளர்த்துறோம். சனிக்கிழமை வருது, சனிப்பெருக்கு வருது. இப்போ தேய்பிற பஞ்சமி, தேய்பிற அஷ்டமி இப்படிலாம் சொல்கிறோம்ல. இந்த கார்த்திகை மார்கழிக்குள்ள விசேஷமான நாள். அது இந்த கார்த்திகையிலேருந்து தீபம் ஏற்றுவாங்க. ஐப்பசி பௌர்ணமி அன்னாலங்காரம் பண்ணுவாங்க. இந்த தேய்பிறன்றது ஒன்று கிடையாது. நல்லா கேட்டுங்க, சொல்கிற மக்களுக்கெல்லாம் சொல்கிறது கேட்டுங்க. வளர்வரதே முக்கியம். தேய்பிறை வந்து முக்கியம் கிடையாது. தேய்பிறை எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. தேய்பிறையில் என்ன பண்ணணும், தீராத கடன் கொடுக்கணும். தீராத கடன் தீர்ந்து போவோம். தேய்பிறையில் தீராத நோய் மருந்து சாப்பிட்டு மருந்து தீர்ற மாதிரி மனசில் இருக்க நோய் தீருங்களாம். மனநோய் பெரிய விஷயம். அது எப்போ போய் தீரும்? கோயிலில் உட்காடுறோம், தேய்பிறையில் போய் உட்காந்தீங்க அப்படின்னா தீராத மனநோய் தீருங்க. நம்ம போய் கடனாக வாங்கிட்டு இருக்கோம், கடனே கொடுக்க முடியல, நம்ம மனசு படுறதும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னா குளியன்னு ஒரு டயம் இருக்குது பார்த்துருக்கீங்களா? காலையில் நல்ல நேரம் பார்த்துருப்பீங்க, கெட்ட நேரம் எம காலம் பார்த்துருப்பீங்க. இந்த குளியை யாரும் பார்க்க மாட்டீங்க. குளிகளை என்னன்னா நம்ம இறந்தா எடுக்கக்கூடாதுன்னு குளிகளை போய் கடை கொடுங்க. 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் குளிகை இருக்கும். ஒரு கடை கொடுத்தா 2 கடை கொடுக்கலாம். நம்மளுக்கு 50 லட்ச ரூபா கடை இருக்கா, ஒரு 1000 ரூபா கொடுத்தாலும் 49 லட்சமே குளிகளை கொடுத்து பாருங்க, நல்லா கிடைக்கும். அதே மாதிரி அம்பாள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பித்திங்க யாகம் நடத்துகிறோம், விசேஷமாக யாகம் நடத்துகிறோம். எல்லாருமே கலந்துக்கலாம். சிவாய நம.